இரவு தூங்குவதற்கு முன்பு சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த அஃபர்மேஷன் இது. ஏன் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அஃபர்மேஷன் சொல்லிட்டு தூங்குறோம் அப்படின்னா, ராத்திரி வேலையில் நம்ம தூங்க போகிற நேரத்தில் தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பக்கத்தில் நாம் இருப்போம். அந்த நேரத்தில் நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிவாகிடும். அதனால் இந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம ஒரு 7 தடவையிலேருந்து ஒரு 10 தடவை வரைக்கும் சொல்கிறோன்னு வைங்களேன், இது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிவாகிடும். அதனால் இந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள், பெரிய மாற்றங்களை பார்ப்பீர்கள். இது நான் சொல்லக்கூடியது. டெய்லி நடந்த விஷயங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவேன். அது எப்படின்னா, தினமும் எனக்கு நடந்த எல்லாவற்றிற்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது 1. 2வது, என்னுடைய மனமும் உடலும் அமைதியாக ஓய்வெடுக்கின்றது. இது 2. 3வது, நாளை எனக்கு புதிய வாய்ப்புகளும் மகிழ்ச்சியும் காத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இது 3வது. 4வது, நான் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் உணர்கிறேன். இந்த 4 விஷயத்தை நான் சொல்லிட்டு தான் தூங்குவேன். ஏன் அப்படின்னா, இதில் நன்றி உணர்வு வந்துடும், நம்பிக்கை வந்துடும், மன அமைதி வந்துடும், நம்ம பிரபஞ்சத்திட்ட ஒரு விஷயத்தை கேள் நம்பு பெறுங்கிற கான்செப்ட் வந்துடும். இதை நம்ம டெய்லி பண்ணும்போது பிரபஞ்சம் நமக்காக எல்லா விதத்திலும் வேலை செய்யும். இதை நான் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். நைட்டு இதை நான் சொல்லிட்டு தூங்கும்போது நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். உங்களுக்கு மனசில் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, உடம்புல எவ்வளவு பெயின் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த விஷயத்த சொல்லிட்டு பாருங்கள், உங்களுடைய மனமும் உடலும் அமைதியாவதை உணர்வீர்கள். நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வர்றது மட்டும் இல்லை, பிரபஞ்சத்திற்கு மிக அருகில் இருப்பீர்கள். ட்ரை பண்ணி பாருங்க. சக்தி வாய்ந்த அஃபர்மேஷன்.